தமிழ் சொந்தங்களே, இன்று எங்களுடைய வன்னி மாவட்டத்திலே அல்லது வன்னி தேர்தல் தொகுதியிலே இந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்ப நிலை எமது மக்களை பல்வேறு கட்சிகளின்பால் ஈர்த்துள்ளது. பெரிய பண முதலைகள் இங்கே பணம் முதலீடுகளை செய்து இம்மக்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வாக்குகளை சிதறடிப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றன. மக்களாகிய நீங்கள் தயவு செய்து சிந்திக்க வேண்டும். ஒரு கிராம அபிவிருத்தி சங்கத்துக்கு நாங்கள் ஒரு தலைவரை தெரிவு செய்கிற பொழுது அவர் அந்த கிராமத்துக்கு உரிய செயற்பாடுகளை செய்வாரா? அவரிடம் அந்த செயற்பாடுகளை செய்வதற்கான ஆற்றல் இருக்கின்றதா? அவர் மக்களோடு எவ்வாறு நடந்து கொள்கின்றார்? அவர் அந்த கிராமத்தில் வசிக்கிறாரா, இல்லை மற்ற கிராமத்தில் வசித்து இங்கே வந்து அவர் ஆர்டிஎஸ் வேலைகளை செய்ய போகிறாரா என்று பார்ப்போம். ஆனால் இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது எமது மாவட்டத்திற்கான பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்ற ஒரு தேர்தலாகும். இதில் மக்கள் தமது பிரச்சனைகளை, தங்களுடைய இடர்பாடுகளை ஊரில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரும் சென்று நாளாந்தும் கதைக்கக்கூடிய முகமாக இருக்க வேண்டும். வேறு இடங்களில் போய் அல்லது கொழும்பிலே தங்கியிருந்து கொண்டு பாராளுமன்ற கதிரைகளை அலங்கரிக்கக்கூடிய, மைக்கை காதிலே மாட்டிக்கொண்டு நித்திரை கொள்ளக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை தயவு செய்து தெரிவு செய்ய வேண்டாம் என நான் என் தமிழ் சொந்தங்களிடம் மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு பாரம்பரிய கட்சி, தமிழருக்கான முதலாவது கட்சி. நாங்கள் எங்களுடைய இனத்தையும் எங்களுடைய தன்மானத்தையும் எங்களுடைய தனித்துவத்தையும் விட்டு எங்கள் இந்த இலங்கை அரசியலை நாங்கள் செய்ய முடியாது. ஆகவே என் மக்களை நான் தயவு செய்து கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த பாராளுமன்ற பொது தேர்தலில் இந்த இளைஞர் சமுதாயத்தை இந்த பாராளுமன்ற தேர்தல் எதிர்நோக்கியிருக்கின்ற நாடும் அதைத்தான் எதிர்பார்த்திருக்கின்றது. கற்ற கல்வி அறிவுள்ள, மொழியாற்றல் உள்ள, ஊழலில் ஈடுபடாத புதியவர்களை, புதிய முகங்களை தெரிவு செய்ய கேட்கிறார்கள். நாங்கள் இந்த வன்னி மாவட்டத்தில் நாளாந்தம் உங்களை பார்க்கின்ற முகம் நான். ஆகவே இந்த பாராளுமன்ற பொது தேர்தலில் எனக்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்து, வெற்றி சின்னம் வீட்டு சின்னத்திற்கு வாக்களித்து, வெற்றி இலக்கமான 7க்கும் வாக்களித்து, கலைத்தேவன் ஆகிய என்னை தெரிவு செய்து உங்கள் பிரச்சனைகளை பாராளுமன்றத்திலும் சரி சர்வதேசத்திலும் சரி கொண்டு சென்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடி தருவோம் என்று கூறி எனக்கு வாக்களிக்குமாறு எங்கள் தமிழ் சொந்தங்களை அன்போடும் மரியாதையோடும் பணியோடும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.